என்னப்பா? டெல்லியில இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. இங்கே கொண்டு வா. நிறுத்தப்பட்டதா நீயா நானா, நீக்கப்பட்டாரா கோபிநாத்? ஒன்றுமே புரியல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒன்றும் நடக்கலைங்க. மும்மொழியை பற்றி ஒரு எபிசோடு ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் 2 பக்கமும் 15 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டே, மதுவந்தி, வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, அண்ணாமலை, அயல் முருகன், சம்பத்து, அந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் இருக்கிறவங்க அறிவாளித்தனமாக ஒரு 5-6 கேள்வி கேட்டிருப்பாங்க. பாவம் குழந்தைங்க பதில் தெரியாமல் முழின்னு முழிச்சிருந்துருக்கும். சாம்பிளுக்கு ஒரு 2 கேள்வி யாராவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்ன கேள்வி தெரியுமா கேட்பாங்க? உங்கள் முதலமைச்சரோட புள்ள சிபிசி ஸ்கூல் நடத்திட்டு இருக்குது. உங்கள் அமைச்சர் குழந்தைங்கள்லாம் 3 மொழி இருக்கிற ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் 2 மொழி கொள்கையை கொடுத்துட்ருக்காங்க? நீங்கள்லாம் படித்து பெரிய பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை உங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லையா? உடனே குழந்தைங்க என்ன சொல்லியிருக்கோம், நாங்களாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு தானே நீங்கள் நீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் இல்லை இதெல்லாம் அழிச்சிடலாம், நம்ம வேற பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. அப்போ இந்த குழந்தைங்க என்ன கேட்டிருக்கோம், ஏன் அங்கெல்லாம் கவர்மெண்ட்டே நடக்கலையா, இல்லை அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா அப்படின்னு கேட்டால் மது என்ன சொல்லும், அதெல்லாம் நீ கேட்காத, அது நானே போய் கேட்க முடியாது. அவங்க ஹிந்தி தான் படிப்பாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. நீ அவங்க கிட்ட போய் என்ன கேட்ப? குழந்தைங்க என்ன சொல்லும், நான் எதுக்கு அவங்க கிட்ட போய் கேட்கணும்? இல்லைம்மா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பி வர, அப்போது ஒரு ட்ரெயின் ஒன்று நின்றுட்டுருக்கு. அப்போ நீ ஏறி அந்த பக்கம் இறங்கிடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே நீ ஏறினதும் ட்ரெயின் கிளம்பிருச்சு. நேராக பாயிண்ட்டு உத்தரப்பிரதேசத்தில் தான் போய் நிற்கிது. என்ன பண்ணுவ சொல்லு. 3 மொழி படிச்சிருந்தேன்னா நீ புள்ள, உன்னை அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் ஒரு மாதிரி பார்த்துட்டு வராங்க. உடனே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை கேட்டிருக்கோம், ஏன் நார்த் இந்தியாவில் ஒரு பிள்ளைய பார்த்தா 4 பேர் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் வருவாங்களா? ஏன் அவங்கெல்லாம் நல்லாவே பார்க்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் என்ன ரொம்ப மோசமானவங்களா? ஏன் அவங்கள பற்றி தப்பா பேசுறீங்க அப்படின்னு குழந்தை கேட்டிருக்கோம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, சே அதெல்லாம் அழிச்சிரு, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீ அங்கே போகிற, உனக்கு பசிக்குது, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க போறா. இது இப்படி கேட்பியா? அப்படி கேட்டால் அவங்களுக்கு என்ன புரியும்? அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு எப்படி புரியும்? குழந்தை உடனே என்ன சொல்லும், அட கூமுட்டை, நான் பேசவே இல்லையே, ஆக்ஷன் தானே பண்ண, அது கூடவா புரியாது? சரி சாப்பிட்டு எப்படி கக்கூஸ் போவ சொல்லு. உடனே அந்த குழந்தை தலையாக அடிச்சுக்கிட்டு, ஊர் முழுக்க ஹிந்தி பேசணும் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்களே, அந்த ஹிந்தி படித்தா கக்கூஸ் தான் ஒருத்தன் போவானா, கலெக்டர்லாம் ஆக மாட்டானா அப்படின்னு கேட்டா, இப்போத்தான் கரெக்டாக பேசியிருக்கிற, இப்படி தாங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா வெளியே இருக்கிறவங்களே அப்படிதான் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க, அப்புறம் அங்கே பேசுகிறவங்க மட்டும் இப்படி பேசாமல் இருப்பாங்களா? கோபிநாத் இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. கிறகம் முடிச்சவங்களா, இவ்வளோ வருஷம் நடத்தியிருக்கேன் ஒரு ஷோவை, இதில் இவ்வளோ கேவலமான ஒரு எபிசோடு நான் இப்போ தாண்டா பார்க்குறேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எஃப்சிக்களாச்சும் மீன் வந்தா நாருது, அதனால தான் அசோசியேஷனுக்குள்ளே விடலை அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்க கெத்து அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மதுரக்கார பசங்கள்லாம் வேஸ்டி அப்படியே மடிச்சு கட்டி போட்டு இல்லாத மீசியை சுரண்டி விட்டுட்டு நான் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கூட கோபிநாத் இந்த அளவுக்கு வெறுத்திருக்க மாட்டார். ஹிந்தி வேணும்னு இந்தியா முழுக்க அதை கொண்டு போகணும்னு சொல்கிறீங்களே, அதில் அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதை சொல்லுங்கடானா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரே கேட்டிருப்பாரு, ஏங்க நல்ல விஷயத்த முன்னெடுத்து வச்சா இவங்களெல்லாம் ஏங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்டுப்பார். இது வரைக்கும் நான் ஏன் காமெடியாக பேசினேன்னா, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது, அதனால பேசினேன். ஆனாலும் அந்த எபிசோட்ல கலந்துக்கிட்ட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பேர் கேட்டேன், ஆனால் ஞாபகம் இல்லை, சாரி கோச்சுக்காதீங்க. தயவு செய்து அவரோட பேர் தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்ல போட்டு விடுங்க, ஏன்னா அவர் ரொம்ப நல்லாவே பேசியிருக்காரு. ஏங்க ஹிந்தி ஒரு மொழிங்க, அந்த மொழி நிறையா மக்களால் பேசப்படுது, அதுக்கான மரியாதையை கொடுத்து கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு ஒரு தமிழன் இன்னொரு மொழியை போற்றி பேசுறாரு. எங்கள் மேலே திணிக்கிற மொழிக்கே நாங்கள் இவ்வளவு மரியாதை கொடுக்குறோம், எல்லா மொழியையும் மதிக்கிறது தாங்க எங்கள் பழக்கம். ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மொழியும் பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் நீயா நானாவோட அந்த எபிசோட ஒளிபரப்ப வேண்டான்னு தடுத்து வச்சு அதை கிட்டத்தட்ட இன்னைக்கு பிரம்மாண்டமாக ஒளிபரப்பு பண்ணிட்டீங்க.
விஜய் டிவி எத்தனை நாள் ப்ரோமோ போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது. எப்பவுமே சங்கிகள் அப்படிங்கிறவங்க நேரடியா வந்து கட் அண்ட் ரைட்டா பேசவே மாட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச 4-5 சொல்றேன். பேலன்ஸ் இருந்தது நீங்க சொல்லுங்க. 2 பேரு ஒரு நைட்ல பேசிக்குவாங்க. நாளைக்கு நானும் எங்க அண்ணனும் சண்டை போடுறோம், ஆனால் நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. நான் கூட இவரே தான் அம்பையரு, மேட்ச் ஃபிக்ஸிங் ஏதாவது பண்ண வந்திருப்பாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவர் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்ன வீரன், அண்ணனை கொன்றுவாரு. சொல்லலை, நேரடியாக வரவே மாட்டாங்க. கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன். சிவாஜி நெஞ்சில் அம்பு பாஞ்சு அப்படியே தேரோரமாக படுத்து கற்பாரா? கண்ணன் போய் அந்த கவச குண்டலத்தை வாங்கணும். நேரடியா போவாரா? போக மாட்டார். இப்படி கதைகள் ஆரம்பிச்சு வரலாறு நெடுக அந்தமான்ல இருந்து ஒருத்தர் புல்புல் பறவையில தான் வந்தாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. வந்தவரே சொல்லல, ஆனா இவர் சொல்றாரு. இப்படி இன்றைய அரசியல் ஆரம்பிச்சு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 8 வருஷம் படிச்சிருக்காரு. அவர் எங்க படிச்சிருக்காரோ அங்கதான் படிச்சிருக்காரு. அவர் படிச்சதோட ஆதாரத்தை அவங்கதான் வச்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி நேரடியா சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க எதெல்லாம் டைரக்டா சொல்லவே இல்லையோ அதெல்லாமே டைரக்டா ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. சங்கிகள் எதெல்லாம் இவன் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தான் இதுவரையும் சாதகமாவே வந்திருக்குது. அப்படித்தான் இந்த நீயா நானா எபிசோடும் நிறுத்தப்பட்டது. இப்போ நிக்காம ஓடிக்கிட்டு இருக்குது. நீ ஒளிபரப்பி இருந்தாலே இன்னையோட முடிஞ்சிருக்கும் அந்த கண்டென்ட். ஆனா இது 1 வீக்குக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கோபிநாத் மாதிரியான ஒருத்தர் எல்லாம் நீங்க முடக்கி ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள எல்லாம் போடவே முடியாது. அவர்லாம் பயங்கர பலமான ஆள். ஏன்னா அவர் பலம்னு நான் சொல்றது சிந்தனையில. இனி கொஞ்சம் கேப் விட்டவங்க கூட இனி மும்மொழி வேணுமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா, அது தமிழ்நாட்டுக்கு முக்கியமா எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சீரியஸான கேள்விய கொஞ்சம் காமெடியாவே கேட்குறேன். இப்போ நான் ஹிந்தியில எடுக்கிற மார்க்கு கம்மியாச்சுன்னா என்னோட டோட்டல் மார்க்கை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்லையே ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறோம், ஹிந்தியில் மட்டும் நாங்கள் பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் ஹிந்தியை மறுபடியும் கொண்டு வரீங்க அப்படின்னா, இவன் தமிழில் ஃபெயில் ஆகிட்டுருக்கான், கூடவே ஹிந்திலையும் ஃபெயில் ஆகிட்டானா 2 லாங்குவேஜ்லேயே ஃபெயில் ஆயிடுவான், அப்புறம் அவன் எங்கே போய் படிக்கிறது? அதனால இவங்க எல்லாம் படித்து வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த நீயா நானாவை தடுத்து நிறுத்திருக்கீங்க. இந்த சங்கிகள் செய்கிறது எப்படி தெரியுமா நமக்கு சாதகமாக வரும்? ஏற்கனவே இவங்க எப்படித்தான் அம்பானி கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கலான்னு நீக்கினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஊடகத்திலிருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் 5-6 ஊடகமா பல்கி பெருகி இருக்காங்க. அந்த ஊடகம், அந்த ஒத்த ஊடகம் என்னாச்சு அப்படிங்கிறது அம்பானிக்கு தான் வெளிச்சம். இதோ இன்னைக்கு கோபிநாத் மேல கண்ணை வச்சிருக்காங்க. கோபிநாத்தை சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அவர் உங்ககிட்ட சிக்கி கோட்டுக்குள்ள அடங்கி போன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவர் வெளியே வந்தார்னா அந்த கோட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே ஜல்லிக்கட்டு காலை மாதிரி சிலிப்பிக்கிட்டு நிற்பார்ல, அதை பார்க்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகபட்சமான ஊடகவியலாளர்கள் யாருன்னா கண்டிப்பாக முற்போக்கு சிந்தனையாளர்களாக தான் இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு பேசுகிறத வச்சு மட்டும் பேசாதீங்க, அவங்க படிக்கிற காலத்திலேயே பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட அரசு பள்ளிங்கிறது அங்கே இருக்கிற மாணவர்களை படிக்க மட்டும் வைக்கல. பார்த்துட்டீங்கல்ல கோபிநாத்தை, அதுதான் எங்க தமிழ்நாடு. கோபிநாத்தோட வாயை அப்படியே பிளாஸ்டர் போட்டு ஒட்டினீங்க. ஒட்டியும் போட்டு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ்ன்னு நீங்க குதிச்சிங்க. இதை இப்ப எல்லாத்தோட கையை அவங்கவுங்க காதில் வச்சுட்டு ஐயோ நம்ம என்னது தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டோம்ல. இனி கோபிநாத் நீக்கப்படுவாரா, நீயா நானா நிறுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒண்ணு, இனி நம்ம கோபிநாத் சுதந்திரமா செயல்படுவார். ஏன்னா அவங்க கோபிநாத்தை நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு கட்ட ஊத்து விட்டுருக்காங்க. எப்பவுமே இந்த மொல்ல மாதிரி முடிச்சவக்கிகளுக்கு முடிச்ச சரியா போட தெரியாது. மொல்ல மாதிரி முடிச்சவக்கின்னு சொன்னேன், தம்பிங்க சங்கிங்கன்னு சொல்லிக்கலாம், 2 ஒண்ணுதான். 2 பேத்துக்குமே இப்படித்தான் இருக்கும். அதனால நம்ம புன்னகையோட கோபிநாத்தை வரவேற்போம். வாருங்கள் கோபிநாத், தமிழ் மக்களுக்கு உங்களுடைய அளப்பெரிய சேவையை தொடர்ந்து செய்யுங்கள். சுதந்திரமாக புன்னகையோடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.